2-3 வசனங்களை நாம் வாசிக்கிறதான பொழுது, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்பதாக பார்க்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரவும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கதை தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா அவர் தரிசனமாய் காண்கிறார். சோதரம், ஆண்டவருடைய வஸ்திரத்தினுடைய தொங்கல் தேவாலயம் முழுவதும் நிறைந்திருந்தது. ஆண்டவருடைய மகிமை பரலோகத்தில் இருந்து அவர் வீற்றிருந்ததான அந்த உயரம் உன்னதமான சிங்காசனத்திலிருந்து அவருடைய மகிமை, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் பூமி முழுவதும் நிரம்பி இருந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். சேராபீன்கள், விசேஷித்ததான தூதர்கள், இங்கே வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லியிருக்கிறது. சோதரம், அவர்கள் மேலாக நின்று கொண்டு அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் சோதரோ 6 இறக்கைகள் இருந்தது என்பதாக, 2 இறக்கைகளினால் அவர்கள் பறந்து கொண்டு, 2 இறக்கைகளினால் தங்களுடைய முகங்களை மூடிக்கொண்டு, 2 இறக்கைகளினால் தன்னுடைய சரீரங்களை முழுவதும் மூடிக்கொண்டு அவர்கள் சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்பதாக கர்த்தரை நோக்கி துதித்தார்கள். ஹல்லேலூயா. உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். பரிசுத்தர், 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 ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கின்றேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சேராபீன்கள் சோதரம், அவர்கள் கர்த்தருடைய மகிமை உயரமான சிங்காசனத்தில் இருந்து தேவனுடைய ஆலயம் மற்றும் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அந்த மகிமை நிரம்பி இருந்தது. சோதரம், பரிசுத்த தூதர்கள் சேராபீன்கள் 2 சட்டைகளினால் பறந்து கொண்டு 2 சட்டைகளினால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாத அளவிற்கு அந்த மகிமையை சோதரம் பார்க்க முடியாதபடினாலே தன்னுடைய முகங்களை மூடிக்கொண்டார்கள். தன்னுடைய சரீரங்களை 2 இறக்கைகளினாலே மூடிக்கொண்டு பரிசுத்தர், 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 சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தர் என்று துதித்தார்கள். ஹல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும். இதை தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவினுடைய கண்கள் பார்க்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதரம், அதுவரை உசியா ராஜாவை பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய அரசாட்சி அவரை குறித்து புகழ்ந்து கொண்டு அதுவரை உசியா ராஜாவையே பின்பற்றி அவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய ஆட்சி வாரம் எவ்வளவு மேன்மையாய் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக உசியாவை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார். எப்பொழுது அவர் மரித்தாரோ அதற்கு பிற்பாடுதான் தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாய் தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயாவினுடைய கண்கள் திறக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. மகிமை உண்டாகட்டும். அவனுடைய பரிசுத்த வேதாகமத்துல
பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து 66 சோதரம் புஸ்தகங்கள் நமக்கு இருக்கிறது. மகிமை உண்டாகட்டும். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய 66 அதிகாரங்கள் சோதர தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஒரு நீண்ட தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகமாய் இருக்கிறது. ஒரு 3 காலங்களிலே தீர்க்க தரிசனங்கள் உரைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளிலே ஒரு விசேஷமான தீர்க்கதரிசியானவர் உசியா இருக்கும் வரை அவருடைய கண்கள் உசியாவை நோக்கி கொண்டு இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல அநேக மேன்மையானவர்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். அது எல்லா துறைகளிலும் மேன்மையானவர்களை குறித்து பார்க்க முடியும். அவர்களை நாம் பார்த்து கொண்டிருப்போம் என்றால், அவர்களை நாம் புகழ்ந்து கொண்டு அவர்களை சோதர மேன்மைப்படுத்திக் கொண்டிருப்போம் என்றால், கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய பிரசனத்தை, கர்த்தருடைய தெய்வீக ஆளுகையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுடைய வாழ்க்கை அதற்கு தெளிவுடையதாய் இருக்கிறது. எப்பொழுது சோதர உசியாவை நோக்காமல் தேவனை நோக்க ஆரம்பித்தானோ அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமையை உணர்ந்து கொள்கிறான். அதுவரை அவனும் தன்னை பரிசுத்தவான் என்பதாக தான் எண்ணிக்கொள்கிறான். கர்த்தருடைய மகிமையை அவன் பார்த்த நேரத்திலே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளில் கர்த்தராகிய ராஜாவை என் கண் கண்டதே என்றான். அதுவரை தன்னை பரிசுத்தமாய் எண்ணிக்கொண்டான். தான் உரைக்கிற வார்த்தைகள், தான் ராஜாவாகிய உசியாவை குறித்து புகழுகிற காரியங்கள் எல்லாம் பரிசுத்தமானவைகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். சோதரம் எப்பொழுது கர்த்தரை அவனுடைய கண்கள் கண்டதோ அப்பொழுதுதான், இதுவரை என் வாயிலே அவன் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருக்குரிய காரியங்களை தான் சொல்ல வேண்டும். கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை புகழ்வது, அவருடைய நாமத்திற்காக தன் ஜீவியத்தை முற்றிலுமாய் அர்ப்பணிப்பது தான் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை. ஆனால் உசியாவை புகழ்ந்து கொண்டிருந்ததான சோதரம் ஏசாயா இப்பொழுது ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்பதாக தன்னை தாழ்த்துகிறான். தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக, தேவனுடைய பரிசுத்தத்திற்கு முன்பதாக நான் அசுத்தம் உதடு உள்ளவனாய், அசுத்த ஜீவியம் ஜீவிக்கிறவனாய் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக தன்னை தாழ்த்த ஆரம்பித்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்பொழுது அவன் தன்னை அப்படி தாழ்த்த ஆரம்பித்தானோ அப்பொழுது ஒரு மகிமை நடைபெறுகிறது. 6வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவர் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னை அசுத்த உதடுள்ள மனிதன் என்பதாக தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சோதரம் தன்னை தாழ்த்துகிறதான பொழுது, சேராபீன்களில் ஒருவர் அக்கினி தழலை எடுத்துக் கொண்டு வந்து ஏசாயாவினுடைய உதடை தொட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அந்த உதடை தொட்ட உடனே சோதரம் அவன் பரிசுத்தம் அடைந்தான். அவனுடைய அசுத்தங்கள் எல்லாம் மாறி போனது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு தெள்ள தெளிவாய் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். 7வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவங்கள் நிவர்த்தியானது. ஹல்லேலூயா. அக்கினி தழல் நம்முடைய நாவை தொடும் என்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சோதரம் நம்மை விட்டு நீங்கிவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கினி தழலாய் ஆவியானவர் அவருடைய தூதர்களை கொண்டு சோதரனுடைய மகிமையினாலும் நம்முடைய நாவையும் நம்முடைய இருதயத்தையும் சோதரம் நம்முடைய சிந்தனைகளையும் அவர் தொடுவார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா அசுத்த கிரியைகளும் மாறி நாம் பரிசுத்தமாய் மாற முடியும். சோதரம் தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை
தரிசிக்க முடியாது. எபேசியரிலே நாம் 5:1-4 வரை உள்ள வசனங்களை வாசித்தோம். எல்லா அசுத்தங்கள் எதுவெல்லாம் நமக்கு அசுத்தமாய் தோன்றுகிறதோ அந்த காரியங்களை எல்லாம் நம்ம நீக்கிவிட்டு ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவரை பரிசுத்தவான்கள் சங்கீதம் 149 சங்கீதம் 1வது வசனம் சொல்கிறது, வாசியுங்கள். சங்கீதம் 149 Psalm 149:1. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமே. மகிமை உண்டாகட்டும். சோதரம் பயங்கரமா கைத்தட்டதைங்க. அவங்க தட்டுற சத்தம் என்னுடைய காதுகளை அப்படி ரொம்ப செவிடாக்குது. சோதரம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதரம் பரிசுத்தவான்களின் சபைகளிலே அவருடைய துதி விளங்குவதாக. சோதரம் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். ஆலயத்துல ஆண்டவரை துதிச்சா தானே செய்வாரு, அவர் இறங்கி வருவார். இல்லைன்னு என்ன போயிருவாரு. நான் அங்கேயே இருந்துக்கிறேன். தூதர்கள் திரளா என்ன துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுமே, ஹல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை நம்மை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும். எப்பொழுது நம்ம தெளிவுடையவர்களா இருக்கணும். எப்பொழுது நம்ம காணிக்கைகளை திரளாய் கொடுத்து கொண்டு இருக்க முடியாது. சோதரம் அப்படிதானா? கொடுத்து கொண்டே இருக்க முடியுமா? வாங்குற சம்பளத்தெல்லாம் அப்படியே வாங்கி ஆண்டவருடைய சம்பளத்துல வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? வேலை கிடைச்சதுன்னா 1 மாதம் சம்பளத்தை அப்படியே ஆண்டவருக்கு கொண்டு என்ன செஞ்சிருவோம்? கொடுத்துருவோம். சோதரம் நம்முடைய திராணிக்கு மேலான காரியம். மாதத்திலே நம்மளால் முடிந்த தசம்பாகங்களையும் சோதர காணிக்கை எல்லா காணிக்கைகளையும் முதல் பலன் என்னென்ன காணிக்கைகள் உண்டோ அதை கர்த்தருக்குன்னு செலுத்திடுவோம். ஆனா எப்பொழுதும் ஓயாமல் தளராமல் நாம் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காணிக்கையை செலுத்த முடியும். நம்முடைய வாய்களின் காலையாகிய சோத்திர பலிகள், துதி பலிகள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா, மகிமை உண்டாகட்டும். நீங்க துதிக்க துதிக்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்க கட்டுகள் அகண்டு போகும். தெளிவா இருக்கணும். நீங்க ஆண்டவரை துதிக்க துதிக்க மகிழ்ச்சியோட ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவருடைய நாமத்தை புகழ புகழ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டு மாறி போகும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல பார்ப்பீங்கன்னு ராஜாக்களுடைய ஆள்கையில நீங்க தெளிவுடையவர்களா இருக்கணும். ராஜாக்களுடைய காலங்கள்ல புலவர்கள் கவிஞர்கள் திரளாய் வருவாங்க. எதுக்கு? அந்த ராஜாக்களை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. சொல்றோம் எழுதுனா, அவர் சிறந்த மன்னன், அவருடைய புகழ் எதெல்லாம் செய்யறாரோ உண்மையே பொய்ய புகழ்ந்துட்டே இருப்பாங்க. அவர் புகழ புகழ அந்த ராஜாவுடைய இதயம் குளிர்ந்துட்டு என்ன செய்வாரு? திரளான பொற்காசுகளை அவர்களுக்கு பரிசுகளாய் கொடுத்து கொண்டே இருப்பார். நிலங்களை கொடுத்து கொண்டு இருப்பார். சோதரம் திரளான செல்வங்களை அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். உலக ராஜாவை புகழும் போது அவர் இவ்வளவு செய்யணும் நினைக்கிறார்னு, சர்வத்தையும் சிற்றித்த தேவனாய கர்த்தரை உங்களுடைய நாவு துதிப்பதினால ஒரு பொழுதும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதில்லை. கரங்களை தட்டி ஒரு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீங்க ஆண்டவரை துதிக்க துதிக்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடர்களும் மாறி போகும். தோல்விகள் உங்களை விட்டு அகன்று பறந்தே போகும். உங்க விட்ட தோல்வியே வராது. சோதரம் எந்த நிலையிலும் சோதரம் நீங்க ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொண்டீங்கன்னு சோதரம் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விங்கதே உங்ககிட்ட வரவே செய்யாது. சோதரம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதரம் தொடர்ந்து நம்ம வாசிக்கிறதான பொழுது சங்கீதம் 30வது சங்கீதத்துல 4வது வசனத்தை வாசிங்க. Psalm 34 verse வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அப்போ நம்ம பரிசுத்த நாளை எப்படி கொண்டாடணுமா? ஒரு பெஸ்டிவலை போல, ஒரு நம்ம பண்டிகைகளை எவ்விதமாய் கொண்டாடுகிறோமோ அதனை போல சொல்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம், வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள்.
சோதரோ, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை சோதரம் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். டாட்டா சாத்தானுக்கு டாட்டா, டாட்டா சண்டைக்கு டாட்டா, டாட்டா சாத்தானுக்கு டாட்டா, டாட்டா சண்டைக்கு டாட்டா. கவலைக்கு டாட்டா, கண்ணீருக்கு டாட்டா, கவலைக்கு டாட்டா, கண்ணீருக்கு டாட்டா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை கொண்டாட கொண்டாட நம்முடைய கவலைகள் எல்லாம் என்ன செய்யறோம்? நம்ம விட்டு விலகி போய்விடும். நம்முடைய கண்ணீரெல்லாம் நம்மளை விட்டு விலகி போய்விடும். நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போய்விடும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் நிறைவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் கொண்டாடுகிறதான பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை நிறைவாய் சம்பூர்ணமாய் நடத்துவார். எந்த குறைவும் இல்லாதபடி உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களிலே உங்களை பெருக பெருக திருப்தி ஆக ஆக நீங்கள் இருக்கிற தேவன் கொடுக்கிற காரியங்களிலே ஆண்டவரை துதித்துக் கொண்டு இருக்க இருக்க உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது காரியம், சோதரோ, பரிசுத்தவான்கள் தேவ பயமுடையவர்களா இருக்கணும். வாசிங்க சங்கீதம் 34:7 வாசிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். முதலாவதாக கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவரை துதிக்க துதிக்க அவருடைய பாவங்களை எல்லாம், அவருடைய சாபங்களை எல்லாம், அவருடைய வியாதிகளை எல்லாம், அவருடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பின்மாற்றமான காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவார்னு பார்த்தோம். இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு நீங்க பயந்து நடப்பீங்கன்னு அவருடைய தூதன் அவர்களை பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறதான பொழுது அவருடைய தூதர்களை உங்களுக்கு என்று அனுப்புவார். எல்லாருக்கும் கர்த்தர் தூதர்களை வைத்திருக்கிறார். சோதரோ, இந்த உலகத்துல ஜீவிக்கிற கோடி கணக்கான மில்லியன் கணக்கான எல்லா ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு தூதனை வைத்திருக்கிறார். அதுதான் தேவ ரகசியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா நிலையிலும் உங்களை கண்காணிக்கும்படியாய், உங்களை பாதுகாக்கும்படியாய் கர்த்தருடைய தூதர்கள் உங்களோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார்கள். சோதரோ, நீங்க அவருக்கு பயந்து நடப்பீங்கன்னு எப்படிப்பட்ட விபத்துக்களிலும், எப்படிப்பட்ட நெருக்கங்களிலும், எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் அவருடைய தூதர்கள் உங்களுக்கு பெரிய தீங்கு வராதபடி நீங்க நினைப்பீங்க. சில சூழ்நிலைகள்ல என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பெரிய வியாதியில் இருந்து, இப்படிப்பட்ட ஒரு பெரிய விபத்திலிருந்து நான் இதிலிருந்து மீள முடியுமா என்று நினைத்தேன். கர்த்தர் என்னை மீட்டு எடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய கண்களினால் பார்க்க முடியாத, ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களினால் உணர்ந்து கொள்ளும்படியாய், அவர் கொடுக்கிற மகிமையினால் பிரசனத்தினால் உணர்ந்து கொள்ளும்படியாய் அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி இக்கட்டான நிலைகளிலே அவருடைய தூதர்கள் நம்மை மீட்டு எடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேதத்துல பரிசுத்தவான்களுக்கு அநேக சம்பவங்கள் அதை நடந்ததை நாம் பார்க்க முடியும். தெய்வ பிள்ளைகளை, அநேக ஒப்புமைகளை நாம் அதற்கு சொல்ல முடியும். வனாந்தரமான ஒரு இடத்துல ஆகார் சோதரம்
தன்னுடைய அம்பு ஏகிறதான தூரம் என்று சொல்லுகிற ஒரு நிலையை வேதத்திலே பார்க்கிற அந்த தூரத்துல தன்னுடைய மகனாகிய இஸ்மவேல் படுத்து அவனை போட்டுவிட்டு தண்ணீருக்காக தன் கையில இருந்த துருத்தியில் இருந்ததான தண்ணீர் தீர்ந்து போனது. சோதரோ, இதற்கு பிற்பாடு தன் பிள்ளை சாய்கிறதை பார்க்காதபடி அவள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது சோதரம் கர்த்தருடைய சத்தம் உண்டாகி கர்த்தருடைய தூதனை அனுப்பி அந்த வனாந்தரமான இடத்திலே நீரூற்றை கர்த்தர் உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. சோதரம், இனி நான் தப்பி பிழைப்பேனா, என் வாழ்க்கையிலே நான் இனி நடக்க முடியுமா என்பதாக சோதரம் எண்ணுகிறதான வேளையிலே கர்த்தர் தம்முடைய சோதரம் தூதர்களை அனுப்பி, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் நொற்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் நொற்கள் வேலிகள், நடக்க முடியல அடி நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னால் நடக்க முடியவில்லை, என்னால் இனி கடந்து செல்ல முடியவில்லை என்று எண்ணுகிற பொழுது, நாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பொழுது அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை மீட்டெடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது காரியம், எபேசியன் சாப்டர் 4 verses 12 வாசிங்கள். 4:12 வாசிக்கவும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி வாசிங்க தொடர்ந்து. குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமில்ல போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அலைகிறவர்களாயிடாமல் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கிறபடியினால் அப்படி செய்தார். மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஜனங்கள் சீர்பொருந்து பொருட்டு நாளுக்கு நாள் அபிவிருத்தி அடைந்து ஆண்டவருக்குள்ளே வளரும்படியாக தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷர்களையும் போதகர்களையும் ஊழியக்காரர்களையும் பலவிதமான நிலைகளே கர்த்தர் உங்களுக்காய் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி கிடைக்கிறது. சோதரோ, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்க தரிசனங்கள், சுவிசேஷங்கள், உலகத்திலே பலவிதமான திருச்சபைகள், பலவிதமான போதனைகள், பலவிதமான சோதரம் நிலைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்வதற்கேற்ற நல்ல நிலைகள் இருக்கிறது. அவைகளின் நிமித்தமாய் நாம் சீர்பொருந்தி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறபடி அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களா இருக்கணும். சோதரோ, நம்ம போதனைகளை கை கொண்டு சோதரோ வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறதான காரியம் அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும். நம்ம பரிசுத்தமா ஆயிட்டோன்னா பக்கத்துல இருக்கவங்க எப்படி இருக்காங்க? நம்ம பரிசுத்தமா ஆயிட்டோம், அப்ப பக்கத்துல இருக்கவங்க யாரு? பாவி. அப்படிதானா? நம்ம பரிசுத்தமா இருக்கோம்னா பக்கத்துல இருக்கவங்க பாவி தானே. சோதரோ, அப்போ பாவினோடனே அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாது. அப்படிதானா? அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தோம். அவங்க என்னெல்லாம் தப்பு செய்யறாங்களோ அதெல்லாம் சொல்லி சொல்லி அவங்கள வேதனைப்படுத்தணும். அப்படியா? ஆண்டவர் அப்படியா சொல்லியிருக்கிறார். அன்புடன் சத்தியத்தை
கை கொள்ளணும். நீங்க பரிசுத்தமா ஆயிட்டீங்களா? ஒரு குடும்ப தலைவன் பரிசுத்தம் ஆயிட்டாரா? தலைவி பரிசுத்தம் ஆவதற்கு குடும்ப தலைவனிடத்துல பொறுப்பு இருக்கிறது. ஒரு குடும்ப தலைவி நீங்க பரிசுத்தமா இருக்கீங்களா? உங்களுடைய குடும்ப தலைவன் தேவனை அறியாதபடி உலக போக்கில் போய் கொண்டு இருக்கிறாரா? அவரை நீங்க ஆண்டவருக்குள்ள கொண்டு வருகிற கடமை உங்கள் மீது இருக்கிறது. கடைசி நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் ஏற்ற தான் கேட்பாரு, உங்கள்கிட்ட தான் கேட்பாரு. பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களா? பெற்றோர் ஆலயத்திற்கு வரலையா? ஆண்டவரை துதிக்கலையா? ஜெபிக்கலையா? வேதம் வாசிக்கலையா? ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் உடைய பெற்றோர்களை அவர்களுக்காக ஜெபித்து ஆலயத்திற்கு கொண்டு வருகிற கடமை பிள்ளைகளாகி உங்கள் மீது இருக்கிறது. இல்லை என்றால் பிள்ளைகள் வழி தவறி போகிறார்களா? பெற்றோர்களாகி நீங்கள் முழங்கால்களை ஊண்டி உங்களுடைய பிள்ளைகளுடைய அதிகாலை 4-5 மணி அளவிற்கு உடைய பிள்ளைகளுடைய சிரசில கரங்களை வைத்து ஜெபித்து அவர்கள் ரட்சிப்படையும்படியாய், அவர்கள் நல்வழியிலே வரும்படியாய், அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக அவருக்காக கண்ணீர் வடிக்க வேண்டிய மேலான கடமை பெற்றோர்களாகி உங்கள் மீது இருக்கிறது. சோதரம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை அறிந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர்கள், நம்மை அறிந்தவர்கள் யாரேனும் தேவனை விட்டு விலகி போறாங்களா? அவர்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபித்து அவரை தேவனுடைய சமூகத்தில் சேர்க்க வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மறந்து போகக்கூடாது. அன்புடன் சத்தியத்தை மேற்கொண்டு, சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் உண்மையுள்ளவர்களாக நடக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். அந்த கிருபையை, அந்த கடமையை தேவனாய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். சோதரம், ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பரிசுத்தவான்கள் தேவனை துதிக்கணும்னு. இரண்டாவது பார்த்தோம் பரிசுத்தவான்கள் தேவ பயத்தோடு இருக்க வேண்டும் என்பதாக. மூன்றாவது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தி மற்றவரையும் நாளுக்கு நாள் வளர்ந்து மற்றவரையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும் என்பதாக பார்த்தோம். சோதரம், அடுத்தது நம்ம நான்காவதாக பார்க்கிற பொழுது பரிசுத்தவான்கள் அதிக விசுவாசம் உடையவர்களா இருக்கணும். சோதரம், பரிசுத்தவான்களுக்கு அதிக விசுவாசம் இருக்க வேண்டும். தேவனுக்கு அதிகமாக மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சோதரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். சோதரம், ஆலயத்துக்கு போறேன், ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேன்? விசுவாசிக்க மாட்டேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார், அவர்தான் என்னை நடத்துகிறார், என்னுடைய பிள்ளைகளை நடத்துகிறார், என் குடும்பத்தில் போதுமானவராக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க மாட்டேன். நான் உழைக்கிறேன், நான் பாடுபடுகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழ்கிறேன். அப்படி இருப்போம் என்றால் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம், ஆண்டவர் நம்மை நடத்தவில்லை என்றால் நிச்சயமாய் நம்மால் நிலைநிற்க முடியாது. கடல்வாழ் உயிரினங்களிலே ஒரு வகை சோதரம் நீர் நாயானது, அது அந்த கடலிலே படுத்திருக்கிறதான பொழுது தன்னுடைய கால்களையும் தன்னுடைய கரங்களையும் எப்பொழுதுமே பின்னிக் கொள்ளுவான். ஏனென்றால் அந்த அலைகள் அதனுடைய சோதரம் கடலுடைய மும்முரத்தினாலே தன்னுடைய கரங்களும் கால்களும் பிரிக்கப்படும் என்றால் அது அந்த அலைகளின் போக்கிலே போய்விடும். அதற்காக எப்பொழுதும் பின்னிக் கொள்ளும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கரங்கள் ஆண்டவரோடு பின்னிணைக்கப்பட்டால் மாத்திரமே, நாம் ஆண்டவர் மீது இருக்கிறதான விசுவாசத்திலே அதிகமாய் பலன் கொண்டு இருந்தால் மாத்திரமே எந்த நிலையிலும் சோதரம் நாம் தவறி விழுந்து விடாதபடி கர்த்தர் நம்மை காப்பார். ஹல்லேலூயா. சோதரம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடும். விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். களவு விசுவாசத்தோடு நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். 2-3 பேர்கள் கூடிய நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுடைய விசுவாசம் சோதரம் மலைகள் போன்ற பாடுகள், மலைகளை போன்றதான பிரச்சனைகளை உடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றி போட வல்லதாயிருக்கிறது. சோதரம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சோதரம், தொடர்ந்து நாம
பார்க்கிற பொழுது 5வது காரியம், பரிசுத்தவான்கள் அன்பிலே அதிகம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். சோதரோ 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம், அதே 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம், இந்த 2 வசனத்தை வாசிங்கள், நான் நிறைவு செய்கிறேன். 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 1 verse 2, 1 Corinthians chapter 16 verse 22. கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றி சிறப்பட்டிருப்பதாக என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். போதும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதியதான தன்னுடைய முதலாவது அந்த கடிதத்திலே, நிருபத்திலே அவர் சொல்லியிருக்கிறதான காரியம், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களாய் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு எங்களுக்கும் தங்களுடைய ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. அந்த கிருபையும் சமாதானமும் உடைய வாழ்க்கையில எப்பொழுது இருக்கணும். தேவனால, நமக்கு பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் அந்த கிருபையும் சமாதானமும் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நிரப்புகிறதா இருக்கணும். அதே 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசியுங்கள். சோதரம், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் அன்பு கூறாமல் போனால், இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஒருவன் தேவனிடத்திலே அன்பு உள்ளவனாய் இல்லை என்றால் அவனிடத்தில் ஆசீர்வாதம் அவன் நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அன்புடையவர் அவர். கடைசி வசனம் அதே தான் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 16:24 சொல்லுங்க. கிறிஸ்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக, ஆமென் என்பதாக அவருடைய அன்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து சொல்கிறோம், நாம் நம்முடைய விசுவாச பிரமாணம் 5வது விசுவாச பிரமாணத்தை வாசிப்போம் என்றால், நம்முடைய ஆதி பெற்றோர்கள் நிர்மலமான நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்றும் அவருடைய கீழ்ப்படியாமையால் 23வது பக்கம் நம்முடைய பாடல் புத்தகத்துல தங்களுடைய தூய்மையும் பாக்கியத்தையும் இழந்தார்கள் என்றும், அதன் பலனாய் எல்லாரும் பாவிகளாகவும் முற்றிலும் சீரழிந்தவர்களாகவும் ஆனார்கள் என்றும், அதனால் தேவனுடைய நியாயமான கோபாக்கினைக்கு உள்ளானார்கள் என்றும் நாம் விசுவாசிக்கிறோம். சோதரோ, கடைசி 11வது விசுவாச பிரமாணம் என்ன சொல்லுது? வாசிங்க. ஆத்துமாவின் அழியாமையிலும் சரீரத்தின் உயிர்த்தெழுதலிலும் உலக முடிவில் உண்டாகும் பொதுவான நியாய தீர்ப்பிலும் நீதிமான்களுடைய நித்திய ஆனந்தத்திலும் துன்மார்க்கருடைய நித்திய ஆக்கினையிலும் நாம் விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி பெற்றோர்கள் அவர்கள் இழந்த மகிமையை கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பினாலே அந்த மகிமையை நமக்கு திரும்பவும் கொடுத்தார். நீதிமானாய் இருப்போம் என்றால் நித்திய ஆனந்தம், துன்மார்க்கனாய் இருப்போம் என்றால் நித்திய ஆக்கினை. 5 விதமான காரியங்கள் இந்த நாளில் நாம் சிந்தித்தோம். பரிசுத்தவான்கள் துதிக்கிறவர்களாய் இருக்கணும். பரிசுத்தவான்கள் சோதரோ எப்படி இருக்கணும்? துதிக்கிறவர்களாய், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், சீர்பொருந்துகிறவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் இருக்கணும். பரிசுத்தவான்களாய் இருக்கிறதான நாம் கிறிஸ்துவின் அன்பிலே வளருகிறவர்களாய் இருக்கணும். கிறிஸ்துவின் அன்பிலே வளருவோம்.
தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக. தொடர்ந்து ஊழியக்காரி ஒரு பாடலை பாடி ஜெபித்து நிறைவு செய்வார்கள். மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல சத்தியத்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்தார். பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஜீவிக்க வேண்டும், எப்படி ஜீவித்தால் நம்முடைய வாழ்க்கையில மேலான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்றதான அநேக ஆதாரங்களோடு வசனத்தின் சான்றுகளோடு இந்த நாளிலே கர்த்தர் நம் மத்தியிலே பேசியிருக்கிற இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதான நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாறும்படியாக, பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்யும்படியாக, பரிசுத்தமுள்ள ஆவியோடு கூட ஆண்டவரை நாம் தரிசித்துக் கொள்ளும்படியாக, நம்முடைய பரிசுத்தத்தை நாம் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டி அவர்களையும் ஆண்டுடைய பாதத்திலே சேர்க்கிறதான கருவிகளாய் மாற்றப்படும்படியாக, நம்முடைய நடைகள், நம்முடைய உடைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தம் விளங்கும்படியாக கர்த்தருடைய கரத்திலே நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோமாக. நாம் யாவரும் எழும்பி நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 140வது பாடல் இவ்விதமாக சொல்லுகிறது. பரிசுத்தமாக இயேசுண்டை வந்து இரத்தத்தால் கழுவப்பட்டயா, நம்புகிறாயா உன் யாவையும் தந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா. யாவருக்கும் தெரிந்த பாடல். நாம் யாவரும் எழும்பி நின்று அர்ப்பணிப்போடு கூட இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவாசீர்வாதத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். பரிசுத்தமாக இயேசுண்டை வந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா, நம்புகிறாயா உன் யாவையும் தந்து இரத்தத்தால் கழுவப்பட்டாயா. இயேசுவே இரத்தத்தால் உன் உள்ளம் கழுவப்பட்டாயா. வஸ்திரம் பெற்றாயா, நீ பூரண ரட்சிப்பாளனாயா. பெற்றரை சார்ந்ததா இரத்தத்தால் கழுவப்பட்டாயா. இரத்தத்தால் கழுவப்பட்டாயா. வஸ்திரம் பெற்றாயா, நீ பூரண ரட்சிப்பாளனாயா. அவரை சந்தித்த இரத்தத்தால் கழுவப்பட்டாயா. தேவ சமூகத்திலே நம்மை ஏற்படுத்தி ஜெபம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் கடைசி பரிசுத்த ஓய்வு நாள், இந்த வருடத்தின் பாதி நாட்களை நாம் நிறைவு செய்து விட்டோம். சுதரம் அப்படியே தேவ சமூகத்திலே சுதரம் இன்னும் நான் பரிசுத்தமாய் இருக்கணும், இன்னும் நான் ஆண்டவரை துதிப்பதில்லை, தேவ பயத்தோடு இருப்பதில்லை, சீர்பொருந்துவதில்லை, அநேகரை ஆண்டவருக்குள்ளே நடத்துவதில்லை, விசுவாசம் உள்ளவனாய் இருப்பதில்லை, அன்புடையவனாய் இருப்பதில்லை, இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும்னு சொல்லுகிறவங்களா
தேவ சமூகத்தில் உங்களுடைய வலது கரங்களை உயர்த்தி நாள் எந்த நிலையில உங்களை அர்ப்பணித்து நீங்க ஜெபிக்கணும் விரும்புகிறீங்களோ இதே ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறார். ஏசாயாவின் நாவை தொட்டு அவருடைய அசுத்தங்களை எல்லாம் மாற்றி பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றிய கர்த்தர் உங்களையும் தீர்க்கிறவர்களாய் சொப்பனங்களை காண்கிறவர்களாய் துதியின் சத்தம் உங்களுடைய நாவுகளிலே துதியின் சத்தமோ எக்கால சத்தம் மகிமையும் ஆவில பலப்பட்ட ஆண்டவருக்கு சாட்சியாயும் வாழும்படியாய் ஆண்டவர் மாற்ற உள்ளவராயிருக்கிறார். அப்படியே அர்ப்பணித்து இயேசுவின் படைத்தாயா இயேசுவே ஏற்படுத்தி ஜெபிங்கள். உங்களுக்காக ஊழியக்காரர்கள் ஜெபிப்பார்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிறதா நீங்கள் அன்பு தெரிந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக தம்மை நன்றி தெரிந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விலையேறப்பட்டதான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் இந்த நேரம் வரையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்து உம்முடைய பிரசன்னத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலும் எங்களை மகிமைப்படுத்தி உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களை இந்த இடத்தில் அழைத்து வந்த மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரமாய் ஆண்டவரே உடைய சமூகத்தில் அநேக வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றதான 5 விதமான தலையங்கத்தின் கீழாய் அநேக வேதவசனங்களை வாசித்து தியானிக்கும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு தந்ததானே இந்த நல்ல நேரத்திற்காய் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமையினாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலும் ஆண்டவரே உடைய அளவிட முடியாத அன்பினாலும் இந்த வார்த்தைகளை கேட்டு உடைய ஜனங்களை இன்னும் நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய நடைகள், உடைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறும்படியாய் பரிசுத்தத்தோடு ஜீவிக்கும்படியாக எங்கள் மூலமாய் ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை அநேகருக்கு காண்பிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே வாசித்ததை போல பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னதை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்களே அந்த ஆலயம். ஒருவன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தால் ஆண்டவரே நீரவண்டத்திலே வாசம் செய்கிறீர் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜீவியம் செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நீர் அபிஷேகிக்கும்படியாக செபிக்கிறோம். அவருடைய உள்ளங்களை தொடுவீராக. ஆண்டவரே, தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலே வந்த ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு பாரத்தோடு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி என் வாழ்க்கையில இருக்கிற பாவங்களை எல்லாம் நீர் கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் கர்த்தனை துடைத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவனுடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்திருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறதானே சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், மூப்பர்கள், ஆண்டவரே சபையின் அங்கத்தினர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். உடைய சபையை கர்த்தர் இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொண்டு இதாலய நிரம்பி வழியத்தக்கதாய் ஆண்டவரே உடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதம் செய்வீராக. ஆவியான தேவன் அடையாளங்களினாலே உடைய பிள்ளைகளை முத்திரை போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கல்வி ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞான இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றாய் படிப்பதற்கும் நல்ல மதிப்பெண்களை எடுப்பதற்கும் இப்பொழுதே தங்கள் பிள்ளைகள்
பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் ஆயத்தமாகும்படியாய் நீர் அவர்களுக்கு ஞானத்தின் ஆவியை போதித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களுக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வீராக, தடைகளை மாற்றுவீராக. கர்ப்பத்தின் கனிகளுக்காய் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனிகளை ஆண்டவரே ஏற்ற காலத்திலே கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான நிந்தனைகள், வேதனைகள், கண்ணீர்களை, ஏமாற்றங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, வேலை வாய்ப்புக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. படித்து முடித்து விட்டு அதற்கேற்ற வேலையை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற வாசல்களை நேர் திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம். இந்த பெங்களூர் பட்டணம் முழுவதும் உடைய கரத்திலே தருகிறோம். ஆங்காங்கே வசிக்கிற ஜனங்களை நேர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் அநேகர் ஆண்டவரே பலவீனத்தின் நிமித்தமாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறீர். கர்த்தர் அவர்களை தொடுவீராக. பலவிதமான சீதோஷ்ண சூழ்நிலை மாற்றங்களினாலே சரீரங்களிலே உண்டாகிறதான பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோய் தொற்றுகளும் ஜனங்களை அண்டிக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அற்புதமான சுகத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக, விடுதலை கொடுப்பீராக தகப்பனே. அன்பு சகோதரர் நிசாந்துக்காக ஆண்டவரே, சாராபாய் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை தொடுவீராக, விடுதலை கொடுப்பீராக சுவாமி. கடந்த நாட்களிலும் கூட மருத்துவமனையில சிகிச்சை பெற்றது ஆண்டவரே ராஜரத்னம் ஐயாவிற்கு கொடுத்த விடுதலை காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் யாரேனும் பலவீனப்பட்டு இருப்பார்களேனால் எல்லாரை கர்த்தர் தொடுவீராக. அற்புத கரங்களினாலே தம்முடைய பிள்ளைகளை நீ சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. தேசத்தினை அதிகமாய் நேசிக்கிற தேவன் இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்கள், கிராமங்கள், பட்டணங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் அற்புதங்களை நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்டிருக்கிறதான ஆண்டவரே அல்தாசை அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை நீ கட்டளையிடுவீராக. தகப்பனே, எங்கள் தேசத்திலே கடந்து வருகிறதான எல்லா விதமான உபத்திரவங்களையும் நீர் மாற்றுவீராக. அநேக இடங்களிலே ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிற நல்ல மழைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மழையினாலே எந்த சேதங்களும் ஜனங்களுக்கு உண்டாகாதபடி, ஆபத்துகள் நேரிடாதபடிக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஆபத்துகளை தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களை தொடுவீராக, பிரதமரை தொடுவீராக, ஜனாதிபதியை தொடுவீராக, ஒவ்வொரு எம்பிக்கள் எம்எல்ஏக்களை கர்த்தர் தொடுவீராக. தேசத்து ஜனங்களுடைய நிலைமைகளை அறிந்து கொண்டு நீதியாய் நேர்மையாய் ஆளுகை செய்யும்படியாக உன்னதத்தின் ஞானத்தை நீர் அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இரட்சணை சேனைக்காய், அகில உலக சேனைக்காய், மாகாணங்கள், டிவிஷன்கள், படைஸ்தலங்களுக்காய், அவைகளிலே ஊழியம் செய்கிற ஊழிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. ஜெனரலை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மாகாணத்திலும் பணியாற்றுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, சோத்திர பத்திரிகை ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், தொலைக்காட்சி ஊழியங்கள், மிஷனரி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வன்முறைகளையும் தீய செயல்களையும் கர்த்தர் முறியடிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேசத்திலே யுத்தங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேசத்திலே வாழுகிற ஜனங்கள் சந்தரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரை மதியத்திற்கு பிற்பாடு நடைபெறுகிறதான கோர்கட்ட ராலிக்காய் ஜெபிக்கிறோம். அந்த ராலியை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. எங்கள் வாலிபர்களுக்குள்ள எழுப்புதலை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். யோசேப்பை போல ஆண்டவரை, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை போல வாலிபர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஜீவிக்கிற வாலிபர்களை கர்த்தர் அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. யாவரும் அப்படியே கரங்களை உயர்த்தி நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க இயேசுவே, நீர் வாழ்க
ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய சிநேகமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் கிறிஸ்தேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God bless you all.